தெருநாய் பிரியர்கள் வெர்சஸ் தெருநாயை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் இது அடுத்த பரிமாணத்துக்கு வந்து தெரிஞ்ச ஒரு லாங்கஸ்ட் சினாரியாவோ இதாண்டா இருக்குது. சீமானுக்கே நம்ம இத்தனை வீடியோ தொடர்ந்து போட்டோமான்னு தெரியலப்பா. இல்ல இது அடுத்த பரிணாமத்திற்கு வந்து விட்டது. என்னது? ஆமா, இவ்வளவு நாள் வந்து தெருநாயை எதுவும் செய்யாதீர்கள் அப்படின்னு மனித உரு கொண்டவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். மனிதர்கள் விசஸ் தெருநாய். ஆமா, இப்ப டைரக்டா வந்து என் நண்பர்கள் எதுவும் செய்து விடாதீர்கள் அப்படின்னு தெருநாய் வந்து பேசுதா? அண்ணன் சீமான் வந்து பேசியிருக்கிறாரு. அவர் அதுக்கு புதிய புதிய விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார். தெருநாய்கள் ஏன் பெருகி இருக்கு, இந்த இடத்துக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். மொத்த உலகமே இதுக்குதான் காத்துக்கிட்டு இருக்குது. ஏன் பெருகி இருக்குது அப்படிங்கறத அவருடைய அந்த குடிதேசிய பார்வையில ஒரு பார்வையை முன்வைத்திருக்கிறார். தெருநாயை வந்து குறைத்து விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு சயின்டிபிக் அப்ரோச் ஒன்று நடத்தியிருக்கிறாரு. ஆமா, ஆமா ஆமா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டதுக்கு பின்னாடி இவர் ஒரு மனநோயாளியா, இவருக்கு மனப்பிறழ்வு இருக்கா, இவர் ஒரு பைத்தியமா என்று டெஸ்ட் செய்து அறிக்கையை வெளியிட வேண்டும் அப்படின்னு ஒரு தாவேக்காவினுடைய நிர்வாகி ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு கமிஷனர் ஆபீஸ்ல. ஆமா, அந்த அளவுக்கு போயிட்டாங்களா? ஆமாமா, கிட்டத்தட்ட இது அடுத்த பரிணாமத்தை எட்டி விட்டது. இதுக்குள்ள வேற என்னென்ன சுவாரஸ்யமா அவன் தெரிந்தாயன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காருல. இதோட மோசமா சொல்லியிருக்கிறாரு. என்னென்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த சண்டை அடுத்த பரிணாமத்துக்கு எவ்வளவு சுவாரஸ்யமாக முன்னேறி இருக்கிறது அப்படிங்கறது அந்த வீடியோ. தெருநாயின்னு நீங்க சொல்றீங்க, அதுதான் நம்ம வீட்டு நாய், அதுதான் நாட்டு நாய். நம்ம வெளிநாடுகளில் இருக்கிற இந்த உயர்தர நாயை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தோடனே நம்ம ஆளு ரோட்டுக்கு வந்துட்டான், அவன் தெருநாயா ஆயிட்டான். அது எந்த நாய் சொல்லுது பார்த்தீங்களா? தெரியும்ல என்னது? அதாவது டாஸ்மாக் வேணாம்பா ஆனா கல்லு குடிப்பான். எஸ், டெஃபினெட்லி. இல்லையா? அந்த ஜாதி வேணாம்பா, குடிகள் இருக்கு. ஆனா வந்து சாதி பார்த்து வேட்பாளர் போட்டோம். சாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டு, ஆனா நான் சாதி வாரியா பிரிச்சு பிரிச்சு. ஆனா இவர் திருவிட்டு தான் நிப்பாப்புல. புரியுதா? இந்த மாதிரி அவன் பேசுறது ஒன்னா இருக்கும், செய்யறது ஒன்னா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஆள் தான். இல்ல, இது என்னமோ புதுசா நடக்கிற மாதிரி பேசுறீங்க. அப்பப்ப ஞாபகப்படுத்தணும்ல, அதுக்காக ரிமைண்டர். ஓகே, அதுதான் பழசு. இன்னும் ஒரு கவிதை எரிஞ்சிக்க ஒரு இருக்கு ஒரு 15-20 இருக்கு. ஆமா, அதுவே ஒரு 10 நிமிஷத்துக்கு தின்றோம் அப்படிங்கிறத ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன். ஆமா, இப்ப இதுலயே அவர் ஒரு லாஜிக் சொல்றாரு. தெருநாய் அப்படிங்கிறது வந்து அது தெருநாய் அவ்வளவுதான். அது வந்து நாட்டு நாய். நம்ம வந்து வெளிநாட்டு நாயை வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள இருந்த நாய் வெளியே போய் தெருநாயா மாறிடுச்சு. அது எந்த நாய் பண்ணுது? அது எந்த நாய் பண்ணுச்சு? எந்த நாய் பண்ணுச்சு? எந்த நாய் பண்ணுச்சு? இந்த சீமான் தான் பண்ணாரு. ஆமா, அவர் பார்த்தது இல்லையா? ஆமா, அவர் வீட்டுல வளர்க்கறது என்னது? என்ன நாய்? வீட்டு நாய். வீட்டு நாயா? வீட்டுல வளர்த்தா வீட்டு நாய். ஓகே, அந்த நாய் என்ன பிரீடுன்னு கேக்குறேன் நானு. அது வீரா. வீரா வாடாங்க. வீராவுக்கு வந்து சிக்கன் மட்டன் எல்லாம் போடுறாப்புல. வீரான்னு நீங்க தமிழ் பேரை வச்சுட்டாப்புல அது வந்து நாட்டு நாய் ஆயிருமா? அப்புறம் அது ஆக்சுவலி ஒரு நாட்டு நாய் தான். நாட்டு நாய் தானே? அதான் நாட்டு நாய். இந்த நாட்டு நாய் இல்ல, அது வெளிநாட்டு நாய். நாட்டு நாய் வெளிநாட்டு நாய் அது. ஓஹோ, ஒரு வந்தேரி நாய் அது. சொல்லலாம், அவர் பாஷையில சொல்லணும்னா அது ஒரு வந்தேரி நாய். ஆமா, ஃபாரின் நாய். சரி, நாய் நாட் ஒன்லி டாக். அவர் வளர்க்குற பூனை, அதுவும் ஃபாரின் பூனை, வந்தேரி பூனை. அப்படியா? ஆமா, இது மட்டும் கிடையாது. அவர் வளர்க்குற கிளி ஆஸ்திரேலியா கிளி, மயில் எல்லாமே, வான்கோழி, கிண்ணி கோழி எல்லாமே வந்து இம்போர்ட்டட் தான். எல்லாமே வந்து வந்தேரிகள் தான். ஆமா, அவ்வளவுதான். இப்ப நீங்க அந்த வீடியோ பாருங்க. எப்படி நல்லா அழகழகா இருக்கா எல்லாம்? இல்ல, நம்மளுக்கு வந்து ஃபாரின் நாயை வீட்டுக்குள்ள விட்டு விட்டான். நம்ம வீட்டு நாய் வெளில போயிடுச்சு. யாரு பண்ணது? வேற யாரு? நான் தான். என் மனுஷங்களை கண்டா ஏன் அவனுக்கு கோவம் வருது, எதுவும் இந்த மாதிரி கத்துறான்னு பார்த்தா சுத்தி மனுஷனே இல்ல விட்ட பூரா பள்ளி ஜோம்பிஸ் விலங்குகள் தான் வச்சிருக்கான். ஆமா, அதனால மாட்டு வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளில இருந்தாலும் சரி
இப்போ வந்து மாட்டுக்கு வியாபாரம் பண்றது, மரத்துக்கு வியாபாரம் பண்றதுன்னு ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா அவனுக்கு மனுஷங்களே பிடிக்க மாட்டாங்க. அது ஈஸியா இருக்குல்ல, அது எது சொன்னாலும் எதிர்த்து கேட்காது, அது பாட்டு கேட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். அதான் விலங்குகள்கிட்ட பேசுறதுக்கு காரணமே அது எதிர்த்து பேசாதுங்கிற ஒரு விஷயம் தான். சரி, இப்ப இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாப்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்லயாவது ஏதாவது வந்து ஃபேக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல என்ன சொல்றாப்ல, நம்ம தெருக்கல்ல திரியறது பூரா நம்ம நாட்டு நாய்கள் தான், ஏன்னா நம்ம வந்து ஃபாரின் நாய்களை வச்சுருப்போம். சரி, தெரியாமல் கேட்குறேன், நீங்கள் தெருவில் வந்து கடந்து வர்றப்போ பார்க்குற ஸ்ட்ரே டாக்ஸ்ன்னு சொல்கிற இந்த தெருநாய்கள் எல்லாம் இது இந்த கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம் நாய், இந்த பிரீடில் ஏதாவது இருக்கா? தெரியல. என்னடா இன்னமும் சொல்லுங்க, எல்லாம் தெரியாதா? கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம் இந்த பிரீடுகள் எல்லாம் தான் நம்ம நாட்டு நாய்கள் சொல்லப்படுகிற இந்த நாய். இன்னும் 2-3 பிரீடுகள் இருக்கலாம். இப்போ பெரும்பான்மையாக ஸ்ட்ரே டாக்ஸாக இருக்கிறது இந்த பிரீட்ல இருந்து இருக்கா? எல்லாமே கிராஸ் பிரீட்ஸ் தானே இருக்குது. அப்புறம் இவர் என்னமோ வந்து ஸ்ட்ரே டாக்ஸா தெரியறது பூரா ஏதோ வேட்டை நாய் போலவும் நம்ம வளர்க்குற நாட்டு நாய் போலவும் நம்ம ஏதோ அபேண்டன் பண்ணி விட்டது மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. இது ஏதாவது பொருள் இருக்கா? அதெல்லாம் ஃபேக்ட் இருக்கா? இல்ல, திருநாயை வந்து அவருக்கு சொன்னா கோவம் வரதான் செய்யும். ஏன் திருநாயை சொன்னா ஒரு கோவம் வருதுப்பா? எதுக்கும் கோவப்படாம மனுஷன் திருநாயை பத்தி பேசும்போது ஒரு மாதிரி இதா டென்ஷன் வரப்பல. அது சரி. இது திமுகன்னு ஒரு வார்த்தை சொல்லி போறான் அந்த டிபேட்ல. எப்படி நெஞ்சு புடைக்கும், அப்படியே கை வசனம்ல தெருநாயின்னு அப்படியே மட்டையா மடிஞ்சு, அது பாவம். அது என்ன பண்றதுன்னு தெரியல. பண்ணாதீங்க. இது பரவாயில்ல. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காப்புல, இதுக்கு சப்போர்ட்டிங்கா இன்னொரு ஸ்டேட்மெண்ட், தெருநாய்கள் வந்து பெருகிடுச்சுன்னா எல்லாம் ரைட், ஓகே தான். அது ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுது? பெருநாய் பெருகிடுச்சு எல்லாம் ஏன் பிரச்சனை பண்ணுது அப்படின்னா, நம்ம ஆட்கள் வந்து போற பக்கம் கறியை போட்டு போயிடுறாங்களாம் ரோட்ல. அது சுவைச்சு பார்த்துட்டு அது அந்த டேஸ்ட் பிடிச்சி போய் தான் கடிக்குதான். எவனா போட்டுருக்கான் அந்த மாதிரி? இது என்ன லாஜிக்? இது எவன் அந்த மாதிரி கறியா போட்டு போகலாம் தெரியல எனக்கு. இல்ல போறப்ப வீட்டுல சமைச்சு நாய்களுக்குன்னு தனியா வந்து கறி செஞ்சு சிக்கன் லெக் பீஸ் வச்சு பிரியாணி போட்டுக்கிட்டு இருக்காங்களா? நம்ம சாப்பிட்டு மிச்சம் மீற போக எலும்பு துண்டு அது ஏதாவது போடுவாங்க, அவ்வளவுதான். இந்த ஆள் பேசலாம் நமக்கு சிரிப்பா இருக்குல்ல, ஆனா இதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் தம்பிங்க ஃபயர் விடுவானு. இது வந்து எவ்வளோ மலுமட்டத்தனமான வாதம் தெரியுமா? இதெல்லாம் இந்த ஃபேஸ்புக்கில் வந்து இந்த பெருசுங்கள்லாம் எழுதிட்டு தெரியும். ஏன் தெரியுமா நாய் வந்து இப்படிலாம் பிஹேவ் பண்ணுது? ஏன்னா அந்த காலத்தில் பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு துணிகள் பயன்படுத்துவாங்க. அந்த பயன்படுத்தின துணியை போட்டு எரிச்சிருவாங்க. ஆனால் இப்போ நாகரீகம் என்ற பெயரில் பேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பேடில் வந்து ரத்தம் படிஞ்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் அந்த நாய் மோந்து பார்த்து தான் ரத்த வெறி எடுத்து இப்படி திரியுது இப்படின்னு உருட்டி திரிவாங்க. அதே போல தான் நம்ம பேசிக்கிட்டு முன்னாள் ஃபேஸ்புக் ரைட்டர் தான் முன்னாள் ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருப்பான்னு பார்த்தா முன்னாள் ஃபேஸ்புக் ரைட்டரா இருந்திருக்காங்க. அவ்வளவுதான். அதான் நேரமா இருக்கு உங்க விடான்ட்டான். இல்லைன்னா சினிமாவில் தெரிஞ்சிருப்பான்ல. அங்க பேச வேண்டிய வசனத்தெல்லாம் எடுத்து வந்து இங்க பேசிட்டு இருக்க ஆளு. அப்படியான ஒரு உருட்டு தான் இந்த உருட்டு. ஏன்னா அது எதற்காக அப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு அந்த நியான டிபேட்லயே டாக்டர்ஸ் இவங்க எல்லாம் பேசிட்டாங்க. அதெல்லாம் பார்த்தாவது புத்தி வரும். இல்ல அது இல்ல பிரச்சனை. இவருக்கு தெருநாய் மேல ஒரு அன்பு இருக்குது. ஏன்னா தெருநாய் இவரும் ஒண்ணுதான். நண்பர்கள்லாம் கிடையாது. தெருநாயும் சீமானும் ஒண்ணு. எப்படி எந்த விஷயத்தெல்லாம் பல வீட்டு சோத்து ருசி கண்டுபிட்டா கஷ்டமாடா கிச்சக்கு கிச்சக். அதே மாதிரி அது வந்து பல வீட்டு சோறு தின்னது. அது அதே மாதிரி இவரும் பல வீட்டுல போய் 1 லட்சம் பல வீட்டுல பணம் வாங்கினவரும் சொல்ல வந்த ரெண்டும் வந்து திரள்நிதி தானே. அது ஒரு திரள்நிதி சோறு, இது திரள்நிதி பணம். அதே மாதிரி அது திரள் சோறு, இது திரள் நிதி. அவ்வளவுதான். அப்ப 2 வகையில ஒண்ணுதான். இன்னொரு வகையிலயும் ஒண்ணு. இன்னொரு வகையில வந்து தெருநாயும் அண்ணனும் ஒண்ணு. எப்படின்னா 2 அடிச்சாலும் பாப்பான் தான் கேட்க வருவான். 2 அடிச்சாலும் பாப்பான் தான் சப்போர்ட்டுக்கு வருவான். சப்போர்ட்டுக்கு. ஆமா, அதனால இவன் வரான். ஆமா, பாத்தீங்களா இல்லையா? சீமான் அடிச்சாலும் பாப்பா தான் சப்போர்ட்டுக்கு வருவான். இது ஒரு கிரிட்டிக்கலான வேலிடான பாயிண்ட். தெருநாய் அடிச்சாலும் சப்போர்ட்டுக்கு பாப்பா தான் வருவான். ஓகே, அவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. ஆமா. இப்ப இவர் இன்னொன்னு சொல்றாரு, அதுக்காக தெருநாய் இப்படி எல்லாம் வந்து கட்டுப்படுத்தணுமா அப்படிங்கிறப்ப திடீர்னு ஏங்க அப்படின்னா, தெருநாயை நீங்க கட்டுப்படுத்தினீங்கன்னா பிளேக்கு வரும். கோல்டு பிளேக்கா? பிளேக் நோய் வருமா? பிளேக்னா அதாங்க. என்னடா பிளேக்? என்னடா புதுசா சொல்றீங்க? அதாவது தெருநாயை கட்டுப்படுத்தி ஒரு நோய் நான் கேள்விப்பட்டது இல்லையா? ஏன்னா அதை கட்டுப்படுத்திட்டாங்க. அது இப்ப கிடையாது, அதெல்லாம் கேள்விப்பட்டது இல்ல. அதாவது ரேபிஸ் ஏதோ சொல்றாங்க. என்ன இது? அது நாய் கடிச்சா இப்ப வந்துகிட்டு இருக்குது, பரவிட்டு இருக்குது. நாய் கடிச்சா அது பரவும். இப்ப ஆமா, அது ரேபிஸ். இப்ப தெருநாய், அதுக்கும் தெருநாய்க்கும் வந்து சீமானுக்கு இதுல வித்தியாசம் இருக்குது. எப்படி? தெருநாய் கடிச்சா ரேபிஸ், அண்ணன் பண்ணா என்ன
இல்ல அண்ணன் மண்ணால் கடிச்சு வச்சா ரேபிஸ் தான் வருங்கிறேன். அதனாலதான் பல பேர் ஜோம்பிஸா தெரிஞ்சிட்டு இருக்கிறானுங்க. 35 லட்சம் ஜோம்பிஸா. ஆமா. இப்ப என்னன்னா தெருநாய்களை நீங்க கட்டுப்படுத்திட்டீங்கன்னா எலிகள் பெருகிருமா, அதனால வந்து பிளேக் நோய் வந்துடும், நான் கட்டுப்படுத்த முடியாது. ஆமாண்டா, நம்ம எத்தனை இங்கிலீஷ் படம் பாக்குறோம். ஏதாவது ஒண்ணு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா ஏலியன்ஸ் வந்து இந்த உலகத்தை ஆக்கிரமிச்சு உள்ள பூந்து சரமாரியா வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் போய் மனிதர்களை வந்து அழிச்சு வந்து எல்லாத்தையும் நம்ம வாழ முடியாம நம்ம ஊரை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை வந்து துப்பாக்கி எடுத்து எல்லாரும் ஒருத்தர் சுட்டுக்கிட்டு அந்த மொத்த உலகமே அழிஞ்சு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்கு இதுக்கு என்னென்ன சம்பந்தம்? ஏன்பா ஏலியன் வர்றது அது வருது இது வருதுங்கிறீங்க. இப்படியே போனா ஏலியன் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துடும்ல. இப்போ நீங்க வந்து இதை அழிப்பீங்க, அப்புறம் அதை அழிப்பீங்க, இதுக்குன்னு அதை அழிப்பீங்க, இப்படி வரிசையை அழிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? நம்ம பாரிசால் மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு சீமான் போறமாங்க இல்ல. இப்ப நாய் பிறக்கணும்னா நாயை ஒழிப்பீங்க, அடுத்து எலியை பிறக்கணும் எலியை ஒழிப்பீங்களா? இப்ப யாருமே நாயை ஒழிக்கிறோம்னு சொல்லல. இப்ப தெருநாயை வந்து கட்டுப்படுத்துறோம், அதனால பிரச்சனை அதிகம் வர போடுது. அது வந்து பல்கி கட்டுப்படுத்துவீங்களா? ஆமா, அப்படித்தானே கட்டுப்படுத்தி இருக்காங்க. ஏற்கனவே பிளேக் எப்படி பரவாம கட்டுப்படுத்தப்பட்டது. இப்ப நான் என்ன கேக்குறேன், தெருநாய் எலிய திங்குமா? முதல்ல எலிய திங்குமா? தெரியலப்பா. இப்போ பூனை எலிய திங்கும் நம்ம கேள்விப்பட்டோம். ரொம்ப ரேர் தான். தெரியல, நான் டவுட்டா தான் கேக்குறேன். நான் இது எடுத்துட்டு போய் சாப்பிட்டுருக்கோம். அப்படியா? தெரியல. இப்ப தெருநாய்கள் இருப்பதனாலதான் வந்து எலிகள் வந்து எண்ணிக்கையில கட்டுப்பட்டு இருக்குங்கிறதுக்கு ஏதாவது தரவு இருக்கா, ஆதாரம் இருக்கா? நமக்கு தெரியல. இப்ப எங்க ஊர்லயுமே ஊர் சைடுலாம் வந்து நாட்டு நாயெல்லாம் வளர்ப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு பாதுகாப்புக்கா அல்லது மொச வேட்டை இந்த மாதிரி விஷயத்துக்கு அதை வளர்ப்பாங்க. அதை வேட்டையாடிட்டு வரும். தெருநாய் எலி திங்குமான்னு தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாய் வந்து ஆமக்கறி திங்கும், இட்லி கறி திங்கும், அதெல்லாம் திங்கும். அது தெரியும். நம்ம இந்த தெருநாயை பத்தி பேசுவோம், சுருநாயை பத்தி வேண்டாம், வெறிநாயை பத்திலாம் வேண்டாம். இப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா, இப்ப நாய் அதிகமாயிடுச்சு, பல்கி பெருகிடுச்சு, அதனால பிரச்சனை வருதுங்கிறப்ப நாயை கட்டுப்படுத்தும் பொழுது பிளேக் வருகிற அபாயம் இருக்கிறது, எலிகளோட எண்ணிக்கை பெருகிடுச்சுன்னா எலியை கட்டுப்படுத்திட்டு போறோம். இதுக்கு எதுக்கு வந்து அப்படியே நாயை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா எலி இதாயிடும், இப்படித்தான் வந்து பட்டாம்பூச்சி அழிஞ்சு போச்சு, சிட்டுக்குருவி அழிஞ்சு போச்சு, மைனா அழிஞ்சு போச்சு அப்படின்னா அடிக்கிட்டே போறான் என் மனுஷன். இல்ல அவன் சொல்ற நியாயம் தானே இல்லையா? அப்படின்னா எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டே இருப்பீங்களா நீங்க? ஏன்னா அப்படித்தானே இருக்கும். இப்ப எப்படி இருக்குது? இப்ப இந்த லாஜிக் படி பார்த்தா இப்ப மக்கள் தொகை பெருகிடுச்சு, அதனால மக்கள் தொகையை கட்டுப்படுத்தீங்களா? அதுக்கு பதிலா ஜூல இருக்கிற சிங்கத்தையும் புலியும் கொண்டு வந்து மக்கள் வாழ்கிற பகுதியில விட்டுருவோம், அது வேட்டை சிங்கம் புலியும் வேட்டையாடிட்டோம், மக்கள் தொகை குறைஞ்சிரும்ல அப்படின்னா ஏத்துக்குவீங்களா? மக்கள் தொகை கட்டுப்படுத்திருக்கோமே. அதே போல எலியை கட்டுப்படுத்துவோம், அதே போல தெருநாயை கட்டுப்படுத்துவோம். அப்படியா? அப்படியான இப்ப நீங்களே சொல்றீங்க ஒரு லாஜிக். அதாவது எது அதிகமாவதோ அதை கட்டுப்படுத்திக்க வேண்டியதுதான். அப்ப ஏன் இவ்வளவு அறிவியல் வளர்ந்துருக்குது, இவ்வளவு நம்ம அறிவு சார்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், பகுத்தறிவு கூட நிறைய திட்டங்களை வகுக்க போறோம், அது நடக்க போகுது. அதுக்கு இதை விட்டா அது சரி பண்ணிடும், இதை விட்டா அதை தின்றோம் அப்படின்னா இப்ப அதான் திரும்பி கேட்கறேன். நாளைக்கு மக்கள் தொகை வந்து அபரிதமா வளர்ந்து வச்சு நம்மளால கட்டுப்படுத்த முடியாதுன்னா சிங்கம் புலி ஓனாய் கரடி எல்லாம் காட்டுல இருந்து பிடிச்சாந்து நீங்க வந்து மக்கள் வாழ்ற பகுதியில விட்டு வேட்டையாட விடுவீங்களா? மாடல்ல மற்றவை மாடு நம்ம செல்வங்கிறான், அப்புறம் மாட்டுக்கறி அடிச்சு தின்னுங்கிறான். புரியுதா? இப்ப இங்க வந்து நாய் எலி நாய் மனுஷன் யாரதான் பாதுகாக்கணுங்கிறான். ஒரு ஸ்டாண்டே சொல்ல மாட்டேங்கிறானே. அதாவது இந்த நாய் மனுஷங்கிற ஸ்டாண்ட் இருக்குல்ல, இது எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? ராமதாஸ் ஐயாவா திருமாவளவனா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிக்குது இது. ஏன்னா ஸ்டாண்ட் எடுக்க மாட்டான் அவன், ரொம்ப அப்படியே மொழியும் விட்டு போயிடுவான். அப்படிலாம் கிடையாது. ஐயா ராமதாசன்றான் அவன் யோசிக்கவே மாட்டாங்க. ஐயா ராமதாசன் அப்படி சொன்னா சொல்லுவான். அவன் பல தடவை சொல்லியிருக்கான். அப்படி ஐயாவுக்கு ஒரு குத்து அண்ணனுக்கு ஒரு குத்து தானே குத்துவான். வாய்ப்பே கிடையாது. எங்க அண்ணனு பேச்சுக்கு சொல்லுவாரு. இப்ப சொல்லுங்களேன், அவன் இப்ப சொல்லுங்க. எங்க அண்ணன் ஆரியத்தையும் அவன் பேசுவான், தமிழ் தேசத்தையும் ஒன்னா தானே வைக்கிறான். அந்த மாதிரி ஒன்னா எடுத்துக்கிட்டாமல இருக்குவன். அப்படியெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. நான் திரும்பி சொல்றேன், நீங்க போய் நெருக்கி அவனை கேட்டீங்கன்னா எங்க ஐயான்ட்டு போய்கிட்டே இருப்பான், கூச்சவே பண்ண மாட்டான் அவன். இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு இப்ப என்னன்னா, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி எங்கேயோ பேசுறப்ப அதை கேளுங்க. தேலு பாம்பு கடிச்சிச்சுன்னா கத்தக்கூடாது உடனே, அதான் இல்லைன்னா அதே இடத்துல இருக்கும், அந்த விஷம் அப்படியே நிற்கும். நீங்க வேணா சோதிச்சு பாருங்க. அப்படி உடனே தண்ணிக்குள்ள வண்டி விட்டீங்கன்னா அங்கே இருக்கும், ஏறாது. நான் நினைக்கிறேன் இல்ல நான் நினைக்கிறேன் இவனை ஏதோ ஒரு கொடூரமான மிருகம் கடிச்சிருக்கு. அது நாயா பன்னியா கரடியா என்னன்னு தெரியல. அவனே ஒரு கைண்ட் ஆஃப் மிருகம் தம்பி. இல்ல ஏதோ கடிச்சிருக்கு, அண்ணன் அஃபெக்ட் ஆயிட்டாப்ல. அவன் என்ன ஸ்பெசிமென்னே தெரியலன்னு பேசிட்டு இருக்கோம். நான் சும்மா ஸ்பீசிஸ்னே தெரியல, உண்மையில என்ன ஸ்பீசிஸ்னே தெரியல. சீரியஸா சொல்றேன் தம்பி. நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? இப்ப மனுஷனா நாயான்னு பேசுறோம், ஓகேவா? இப்ப திரும்ப கொண்டு போய் இப்ப மனுஷனா நாயான்னா நம்ம மனுஷன் மனுஷன் தான். இப்ப நாயா
சீமான்னா நான் நாய் பக்கம் தான் நிற்பேன். நாய் பக்கம். புரியுதா உனக்கு? அவங்க அதை விட ரேபிஸோட கொடிய நோய் இருக்குன்னா சீமான் தான். நான் எங்க வேணா ப்ரூவ் பண்ணுவேன், அதை எங்க வேணா ப்ரூவ் பண்ணுவேன். ஏன்னா சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய தீங்கு, எவ்வளவு பெரிய வியாதிங்கிறது என்னைய விட யாருக்கும் தெரியாது. நான் ஒரு அப்பாவி, யாரே பாதிக்கப்பட்டேன், எனக்கே அவ்வளவு தெரியும் போது ஜட்ஜையா சொன்னாரா இல்லையா, இந்த லூசு பையன் மேல கேஸ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எதுக்கு இத்தனை வருஷம்? இதத்தை இவ்வளவு நாளா ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களா? இந்நேரம் மேல 100 கேஸ் கொடுத்துருக்கணும், ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு இதை விட அப்படின்னு கேட்டாரு. அந்த ஜட்ஜையாவை கூப்பிட்டு வருவேன் நான். அந்த ஜட்ஜையிட்ட போய் நான் பாயிண்ட் கட்டு வருவேன். ஐயா முடிஞ்ச அவரே நான் லாயர் ஆக்கி வாதாட லாயர் ஆக்குவீங்க. நான் எத்தனை படம் பார்த்தேன், சிவாஜி படிக்காதவங்கள வந்து ரஜினிகா வாதாட இல்லையா? எத்தனை படத்துல வந்து மேலேந்து இறங்கி வந்து லாயர் சமூகம் ஏண்டா அவரு எவ்வளவு சமூக கருதி தானே கேட்கிறாரு. கண்டிப்பா. அதனால நான் பண்ண வைப்பேன். அதனால நாயை விட வெறி நாயை விட மோசமானவன் இந்த சீமான் அப்படிங்கிறத நான் இப்படியேதான் வந்து ஒரு 6 மாசம் முன்னாடி இன்னொரு போய் புளிய விட்டான். ஏதாவது தேளு கீழு கொட்டிடுச்சு அப்படின்னா தண்ணிக்குள்ள கையை டபார்னு விட்டுருங்க, அது அப்படியே விஷம் வந்து அப்படியே கீழாப்புல இறங்கி போயிடும். ஒண்ணுக்கு வந்தா உள்ளலாம் தேளு கடையை விட முடியும். எனக்கு புரியவே இல்லை, தண்ணிக்குள்ள வச்சா அப்படியே கீழாப்புல போயிருமா, எப்படி போவோம்? அதாவது தம்பி திண்ணில உட்காந்துக்கிட்டு பேசுவாங்கல்ல, இஷ்டத்துக்கு பதலா பாக்க போட்டுக்கிட்டு காப்பியை குடிச்சுக்கிட்டு கண்ட கதையெல்லாம் சொல்லிட்டு தெரிவாங்கல்ல, அது எல்லாத்தையும் அப்படியே வாங்கிட்டு வந்து இங்க ஒப்பிச்சிடுறது. ஏன்னா எதிர்த்து கேட்கறது ஆள் இல்லையா, எதிர்த்தாப்புலதான் மரச்செடி கூடி ஜோமி தானே வளர்த்து வச்சிருக்கான், எந்த கேள்வியும் கேட்கறது கிடையாது. இதே மாதிரி முந்தின ஒரு பையன் செத்து போனான் தெரியுமா? அந்த பிள்ளைய ஒரு சின்ன பையன் 19 வயசு இருக்கும், பாம்பு கிட்ட போய் விளையாடிக்கிட்டு எதை தட்டிக்கிட்டே இருக்கான், அது போட்டுருச்சு. 1 மணி நேரமா அந்த வீட்டில் உள்ள சின்ன பையெல்லாம் அம்மாவும் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, நான் வானே ஹாஸ்பிட்டல் போவானே, நான் வானே எதாவது பண்ணலான்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அவன் என்ன பண்றான், தொடர்ந்து அந்த பாம்பு கிட்ட விளையாடிட்டே இருந்திருக்கான். 1 மணி நேரத்துல க்ளோஸ் முடிஞ்சு போச்சு. ஆனா இதுவே சீமானா கிடைச்சா அப்படி ஆகாது. என்ன ஏன்னு சொல்லி பாம்பு செத்து போயிடும். இல்ல ஒண்ணு பாம்பு செத்து போயிடுதா? இல்ல சீமானா உண்மையில பாம்பு செத்து போயிடும். ஏன்னா இதை விட அது பெரிய விஷயம். ஆமா. இப்ப இதையொட்டி இந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்னாடி தாவேக்கால இருந்து பாலசுப்ரமணியன் ஒரு நிர்வாகி அவர் நேரா போயிட்டு கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. இப்படி வந்து அறிவியலுக்கு புறம்பா அறிவே இல்லாம பேசிட்டு இருக்காப்ல, இவர் தயவு செஞ்சு செக் பண்ணுங்க. அவர் மட்டும் தான் அப்படி பேசுறாப்லையா? அப்ப நிறைய பேர் பேசுறாங்க. சீமான் பேசுறது அப்படிதான் இருக்கு. அவருக்கு உண்மையிலேயே மனம் வந்து சரியா இருக்கா, மனப்பிறவுல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்களா? அது பாருங்க. மதுரை நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், சீமான் அவர்களை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவரோட மனநலத்தை நான் வந்து செக் பண்ணணும், அவர் வந்து சரியான மனநலத்துல இருக்காரா அப்படின்னு செக் பண்ணி உத்தரவிடுங்க அப்படின்னு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கமிஷனர் ஆபீஸ்ல. அவங்க செக் பண்றதுக்கு மனநல மருத்துவர்கிட்ட செக் பண்றதுக்கு ஆலோசனை கொடுக்குறோம் இருக்காங்க. பரவாயில்லையப்பா, இந்த மாதிரி கேஸ்லாம் எடுக்கிறாங்களா? இது ரொம்ப அபத்தமா இருக்குது. என்ன இது ரொம்ப தப்பு. இல்ல இவர் பண்றது எனக்கு சுத்தமா இதெல்லாம் உடம்பு. பாலசுப்ரமணியன் எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்காரு. லூசு பயலா இல்லையான்னு போய் போலீஸ் கிட்ட ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில வித்தியாசமா ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு. அவரே நீ திட்டு அபத்தமா இருக்குண்ணா. என்ன அபத்தம்? ஏன் உனக்கு இன்னைக்குதான் தெரியுதான்னு கேக்குறேன். இந்த விஷயத்துலதான் உனக்கு தெரியுதா? அரிசி கப்பல் கேட்க, அதாவது துப்பாக்கியா, அந்த துப்பாக்கியில குண்டு வந்து அரிசி போல இருக்குமா, அது சுட்டு விளையாண்டேன்னு சொன்னான்ல, அப்படி சாத்தியமா? அப்போ உங்களுக்கு தோணலையா? சரி அதை விடுங்க. அரிசி கப்பலை நாங்கெல்லாம் சுட்டு விளையாண்டோம் அப்படின்னா அது உண்மையா? இதெல்லாம் விடுங்க. ஒரு வந்து போர், உலக நாடுகள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு போர் நடந்துட்டு இட்லி சுட்டு கொடுத்தாரு, கறி இட்லி கொடுத்தாங்க. கறி இட்லி தனியா நீ வேவிச்சுக்கலாம், கொடுத்தாரு. ஆமக்கறி பொரிச்சு கொடுத்தாங்க. பின்னாடி உட்காந்து சிட்டையில ஒருத்தர் கணக்கு எழுதிக்கிட்டு இருந்தாரு. முதல்ல போர் உச்சகட்டத்தில் இருக்கும்போது இதெல்லாம் ஒருத்தர் முடியுமா? அவரு ஒரு உச்சகட்டத்தில் இருந்தாரு. அது இந்த கதையெல்லாம் மேடையில அவர் சொன்னப்போ அப்போ உங்களுக்கு தெரியலையா மனப்பிறவுல இருக்கிறாருன்னு? உங்களுக்கு இப்பதான் தெரியுதா மனப்பிறவு? தம்பி என்ன சொல்றாரு, இதே நீ இப்பதான் கண்டுபிடிக்கிறியா? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். என்ன இருந்தாலும் வந்து இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கேஸ் வந்து அவர் கொடுத்துருக்காருங்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் இதுவா தான் இருக்குது. இல்ல நான் அந்த ஜட்ஜையா கேட்ட கேள்விதான் கேட்பேன் நானு. ஏன் உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க வேண்டாம் அதுதான் கேட்கறேன் நானு. இத்தனை வருஷமா கோமாளியா இருந்தீங்க, அதனால இது ரொம்ப அபத்தமா இருக்கு ப்ரோ. இது இதே மாதிரி பகவதிக்கு இதையும் பெரியாரையும் ஒருத்தர் ஒன்னா வாங்கினாப்ல, அவரு மேலே இந்த கேஸ் கொடுக்கணும். வேற யாரும் இல்ல, உங்க பண்ணையார் தான். மாமா விஜய் பண்ணையார் இருக்காருல்ல, அவருதான் அங்கிள். ஆமா விஜய் மாமா விஜய் பண்ணையார். கூப்பிட்டு நல்லா இருக்கடா அங்கிள் விஜய் பண்ணையார் இருக்காருல்ல, அவரை கூப்பிட்டு அவருக்கு இதே கேஸ் கொடுக்கணும். ஏன்னா ஒரு கையில பகவத்கீதை வச்சிருக்காப்ல, ஒரு கையில வந்து பெரியார் வச்சிருக்காப்ல. ஒரு கையில பகவத்கீதை, ஒரு கையில கான்ஸ்டிடியூஷன். ஒரு பக்கம் ஆரியா, ஒரு பக்கம் திராவிடம். எப்படி ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ், ஒரு பக்கம் தீகா.
எப்படி சூப்பரா இருக்கும்ல. அதாவது கழுவுற கையிலே சாப்பிட்றதெல்லாம் கூட ஓகே, ஆனால் கழுவிட்டு உடனே சாப்பிடக்கூடாது, சரியா? அதனால பார்த்துக்குங்க. சரி, அவங்கள விட்டுத்தலாங்க. அவங்க இப்போதான் பாவம் அரசியல் இப்போ தான் வந்திருக்காங்க. அரசியல்னால் என்னென்னு அவங்களுக்கு தெரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அது காலங்கள் கடந்துடும். அதனால அது விட்டுத்தலுங்க, அவங்க கிடக்குறாங்க. இப்போ சீமான் பொறுத்த வரைக்கும் மனப்பிறழ்வு இருக்கா இல்லையா அப்படின்னு ஏற்கனவே இப்படி ஒரு கேஸ் இருக்குது. நீங்கள் வேற ஒவ்வொரு வீடியோலையும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதை சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போங்கப்பா அப்படின்னு. எது யாரு? எச்ராஜாவுக்கு. ஆமா, எச்ராஜா அந்த கேஸ் சொன்னீங்கன்னா நாங்கள் முடிவை சொல்லிடுவோங்க. பட்டுன்னு பளிச்சுன்னு பேசி போயிடும். இல்ல அதை வச்சுட்டு அவர் லூஸா இல்லையா, அவர் மென்டலா, எச்ராஜா மென்டலா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் மென்டலா என்று கோர்ட்டு கேட்க சொன்னதுன்னு சொல்றதுக்கு நீளமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஜட்ஜையா சொல்லியிருக்காருன்னா எவ்வளவு அக்யூரேட்டா அவர் வாட்ச் பண்ணி சொல்லியிருப்பாருன்னு தெரியல. அதாவது பொதுமக்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் ஜட்ஜையாவே கியூரியஸா கண்டுபிடிச்சி அது இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுங்க அவருக்கு அப்படின்னு சொல்றது வேற. அந்த டெஸ்ட்டை சீக்கிரம் சொல்லிட்டீங்கன்னா சீக்கிரமா நாங்க சட்டு புட்டுன்னு அடுத்தாலே பார்க்க போவோம்ல. இல்ல அது நம்ம பேசலாம். எச்ராஜா மென்டலா இல்லையான்னு நம்ம ஒரு வீடியோ சொல்ல முடியும். பளிச்சுன்னு அடிச்சு பேசி மென்டல் எச்ராஜா அப்படின்னு சொல்லலாம். இல்ல மென்டல் இல்லாத எச்ராஜா அப்படின்னா சொல்லணும்னா நம்ம சொல்றதுக்கு ஏதாவது வேணும்ல. இப்ப அவ்வளவு பெரிய டிகிரி வாங்கியிருக்காருங்கும் போது அவ்வளவு பெரிய பட்டம் அதை மென்ஷன் பண்ணும்ல. அதனால ரிசல்ட். இதனால ஜோம்பிஸ் கொஞ்சமா கண்ணை இன்னும் முழிச்சு பாருங்க. வெளியில பேசும்போது நாட்டு நாய வேலை, அதான் வேலை, இதை வேலைங்கிறான். வளர்க்கறது பூரா வெளிநாட்டு நாய், வெளிநாட்டு கிளி, வெளிநாட்டு பூனை. இங்கிலீஷ் படிக்காதங்கிறான், பிள்ளைய கொண்டு போய் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல. நீங்க இங்கிலீஷ் கலந்து பேசுறவனை அசிங்கமா மேடையில பேசிவிட்டு பையனை படிக்க வைக்கிறது இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல. அந்த பசங்க அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குல்ல, அதுல இந்த வெளிநாட்டு தூதர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டு பிள்ளைய படிக்கிற அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூலு. இப்போ அவங்க வீட்டு பிள்ளைல அவன் இங்கிலீஷ் தானே பேசுவான் இல்லையா? அப்ப அவங்க வீட்டு பிள்ளைய மட்டும் நேக்கா படிக்க வைக்கிறான். நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாத்தையும் பனைமரம் ஏறுறா, கல் இறக்குடா, பானை செய்யி, மாடு மேயி அப்படின்ட்டு இருக்கிறான். அவன் வீட்டு பிள்ளைய மட்டும் நேக்கா கூட்டு போய் இன்டர்நேஷனல் ஸ்கூலு. இப்படி சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இது யாரு பண்ணுவா? பைத்தியம் தான் அப்படி பண்ணும். இதான் சொல்றேன், இவன் கிருக்கேன், காரிய கிருக்கேன் இவன். அதனால இது நம்ம கூடுதலா பாலசுப்ரமணியன்ட்டு எனக்கு இன்னொரு முரண்பாடும் இல்ல முரணும் இருக்குது. அது எப்படி சீமானுக்கு மனப்பிறழ்வு இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு எப்படி நீங்க கேட்கலாம்? அப்படின்னா அப்ப சீமான் தம்பிகளா நான் தக்காளி தொக்கா? சீமான் சொல்லிட்டோம்னா சீமான் கூட்டத்துல நம்ம சேர்த்துதான் சொல்லணும். இப்போ நீங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்னா, நீங்க பாருங்க, ஒரு பெரிய சைஸ் நாய் பிடிக்கிற வண்டியா எடுத்துட்டு போங்க, பேக்கேராசன் குடியில நோக்கி போவாங்க. அங்க இருக்கிறவங்க பூராத்தையும் வண்டியில் அள்ளி போட்டு எத்தனை பேர் தெளிவா இருக்கா, எத்தனை பேர் தெளிவு இல்லாம இருக்காங்கிற செக்கிங்கை போடுங்க. செக்கிங்கை போட்டு டக்குன்னு ஒரு ரிசல்ட்டை கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஓகே, நம்ம திருநாய்க்கு ஒரு வண்டி இருக்கிற மாதிரி நாம் தமிழ் ஜோம்பிகளுக்கு ஒரு வண்டி இருக்கணுங்கிற. கண்டிப்பா அவங்க வெளியில பொதுவெளியில பேசுற லட்சணம் அப்படி. இடஒதுக்கீடு தான் என்னடா முழிப்பாங்க, தமிழ் தேசம்னா என்னடா முழிப்பாங்க, திருக்கு முறுக்குவாங்க. ஒரு பொறுப்பாளரா, மாநில பொறுப்பாளராண்டா, தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேணுமா இல்லையான்னு கேட்கிறாப்ல கோபி. பக்கங்கிறான். ஆனா நீச்சல குளத்துல நின்றுட்டு ஜட்டியோட டான்ஸ் ஆட சொன்னா நல்லா ஆடுறான். சூப்பரா. இடஒதுக்கீடை பத்தி ஒரு புரிதல் இல்ல. அது அனாவசியம். அது எதுக்கு ஜட்டியோட நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான்? அரசியல் பேசாதீங்க. அதனால பாலசுப்ரமணியம் அதையும் சேர்த்துருக்கலாம். சரி, ரைட். இருந்தாலும் தாவேகா கூடாரத்துலேருந்து இப்படியான ஒரு கேள்வியை கேட்பதற்கு ஒரு தனி தைரியம் வேணும். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கம்ப்ளைண்ட் யாரு கொடுக்குறா. கம்ப்ளைண்ட் அவர் தலைவர் மேல கொடுக்குற நாள் வெகு விரைவில் வரும். அந்த நிலைமைக்கு வந்துட்டாருன்னா அவரு இங்க பாஸ் ஆகிட்டாருன்னு அர்த்தம்.